தொண்டரடிப்புடியாழ்வாருடைய இந்த வாக்கியம் ஞாபகம். இவர் அந்தணர் குலத்தில் பிராமண குலத்தில் அக்ரஹாரத்தில் பிறந்து ரங்கநாதனே தஞ்சம் என்று திருப்பள்ளி எழுச்சி திருமாலைங்கர் பிரபந்தம் பாடினார். ரங்கநாதனுக்கே ஆழ்ந்தால் பட்டிருந்தவர். அதே சமயத்தில் உறையூர் நிச்சுடாபுரி என்கின்ற ஊரில் ஒருவர் பிறந்தார். பாணன் குலத்தை சேர்ந்தவர். இவர் அந்தணர் அன்று. எப்பவுமே பெருமாளையே நினைச்சிட்டு போறான். ஐயோ நமக்கு கோவில் பிரவேசம் உண்டா, இந்த ரங்கநாதன் எத்தனை பேர் போறவா வரவாடா சேவிச்சுட்டு என்னவா அழகா இருக்காருங்கிறாளே. அந்த பெருமாளுடைய வர்ணனைய காதால கேட்டு மனசால நினைக்கிறேனே, கண்ணால என்னைக்குத்தான் நான் பார்க்க போறேனோ இந்த அரங்கநாதனை என்று நினைத்து காவேரி கரையில் வீணையும் கையுமாக நின்று கொண்டிருந்தாராம். இந்த சமயத்தில் லோக சாரங்க முனி அப்படிங்கிற முனிவர், அவர் பெருமாளுக்கு ஸ்ரீரங்கத்துல அந்தணராக இருந்து கைங்கரியம் செய்யக்கூடியவர். பெருமாளுக்கு தீர்த்தம் சுமந்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு பானையை எடுத்துக்கொண்டு இந்த கட்டத்தை எடுத்துக்கொண்டு வர ஆழ்வார் நட்ட நடுவில் அப்படியே பகவான் நினைச்சிட்டு இருக்கார். விலகும் நகரும் இவர் அப்படியே மறந்துருக்கு. அவர் சுத்தி கித்தி போயிருக்கலாம், அவர் போக மாட்டேங்கிறார். ஆட்டம் நான் போற வழியில இவன் யார் குறுக்கே நிற்பதற்கு நினைச்சார். அப்போது மறுபடியும் குரு பரம்பரை சொல்றது, அவரை பார்த்துவிட்டு ஆழ்வாரை பார்த்துவிட்டு அவர் பக்தியில் ஈடுபட்டதை நினைக்காமல் கீழே கிடந்த கல்லை இட்டு அடிச்சார். அது அப்படி ஆழ்வார் தலையில பட்டு ரத்தம் பீரிட்டு கொண்டு வர, ஐயோ சுவாமி நீங்க நிக்கிறேளான்னு ஒதுங்கினார். அதாவது ஒரு சில விஷயங்கள் நாம் சமுதாயம் இணைப்பதற்காக எல்லா வர்ணங்களும் இணைய வேண்டும். பகவத் சிருஷ்டியில 4 வர்ணங்கள் உண்டூறு பெருமாள் சொல்லியிருக்கிறே ஒழிய புருஷ சுத்தம் சொல்றது பிராமணோசி முகமாசி பாஹூராஜன்ய கிருதா ஊரூததஸ்ய யத்வைஷ்ய பத்யாகு சூத்ரோ அஜாயத புருஷ சுத்தத்துல மந்திரம் கிருஷ்ண யஜுர்வேதத்திலே வருது. வியாக்கியானகர்த்தா உபட்டர், கீதரர், பட்டபாஸ்கரர், சாயனர், ரங்கராமானுஜர் 5 பேரும் மட்டும். பெருமாளும் சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம்னு பகவத்கீதையில எடுக்கிற 4 வர்ணங்களை நான் சிருஷ்டித்தேன். அதுல இன்னும் பிரமாணம் இருக்கு. ஒரு இடத்திலும் பகவான் படைத்த 4 வர்ணங்களில் இவன் ரொம்ப உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் சொல்லவே இல்லை. இது நாம் சமுதாயத்துக்குள்ள இந்த மாதிரி சில குழப்பங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பதால் தான் நம்மளை ஈஸியா பிளக்க முடியாது. ஒரு மனிதன் சக மனிதனை மதிக்க தெரியவில்லை என்றால் அவன் மனிதனாக இருந்தே பெஸ்ட். பெருமாள் சொல்லும் போது ஒவ்வொரு சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவாத்மா எல்லாமே எனக்கு சமமே, நித்தியோ நித்தியானாம் சேதனாம். எறும்பு மனிதர்களை விட்டுருவோம், எறும்புக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவாத்மா என்னவோ அதே மாதிரிதான் நம்ம உடம்புல இருக்க ஜீவாத்மா. சரீராத்மதி வேதாஸ்து. நம்ம பாடுறோம், பேசுறோம், வாத்தியங்கள்லாம் வாசிக்கிறோம், இதெல்லாம் பண்றோம். இது மனுஷ சரீரம் கிடைச்சதுனால எறும்பு பண்றதுல எறும்பு சரீரத்துக்கு முடியாது. எறும்பால பாட்டை பாட முடியல, நாட்டியம் ஆட முடியலேங்கிறதுக்காக நம்ம வசதி அது தாழ்த்தில, அதனுடைய சரீரத்துக்கு அந்த வாகு அமையணும். அதனால ஒருவரின் சரீரத்தை வைத்துக் கொண்டோ, நிறத்தை வைத்துக் கொண்டோ, பிறப்பை வைத்துக் கொண்டோ, வளர்ப்பை வைத்துக் கொண்டோ தாழ்த்தி பேசுவது தவறு தவறு தவறு. எத்தனை தடவை சொன்னாலும் தவறுதான். சுவாமி அத்தனை அந்தணர்களும் பிராமணர்களும் அப்படி நடந்தார்கள். பிராமணர்கள் நல்ல வேதம் கத்துட்டவா ஒழுங்கா எல்லாரையும் நடத்தினா. அதுல 1-2 பிராமணர்கள் அப்படி இப்படி மாறி இருப்பாங்க. அவர்கள் எல்லோரும் திருந்தி வர வேண்டும். சமுதாயத்தில் இந்துக்கள் இணைய வேண்டும், எல்லா தரப்பு மக்களோடும் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் இந்த உயர்த்தி தாழ்த்தி கிராமங்களில் இருக்கக்கூடாது. இது நான் தைரியமா எதுக்கு சொல்றேன்னா, பகவத் சிருஷ்டியில உயர்ந்தவன் தாழ்ந்தவன் வித்தியாசம் பகவான் பார்த்ததில்லை. நம்ம பார்க்கிறோம், நமக்கு என்ன, நம்ம பிரம்மசாமத்தையும் பகவான் நமக்கு கொடுத்திருக்காரு. எவ்வளவு நம்ம பிளக்கணுமோ பிளந்தாச்சு. இனிமேல் அப்படி செய்யக்கூடாது. இதற்கு சரித்திரம் தான், எடுத்துக்காட்டு தான் திருப்பானாழ்வார் சரித்திரம். உயர்ந்த பாகவதோத்தமர் அப்படியே பெருமாள் வடிவழகுல லயிச்சு இருக்கும் போது ஒரு லோகசாரம் பண்ணி கல்லால அடிக்கிறாருன்னு ஒரு சரித்திரம் இருக்குன்னா, கல்லால் அடிச்சாரா, கையால் அடிச்சாரா, வெறும் தள்ளுனாரா, தள்ளி விட்டாரா, இதெல்லாம் இருக்கட்டும். இன்னொருத்தரை தாழ்த்தி பேசக்கூடாது. என்ன நடந்ததுன்னு அப்புறம் பார்க்கலாம். என்னன்னா, தொண்டரடிப்புடியாழ்வார் பாசுரமே இருக்கு. நீ எந்த குலத்தில் பிறந்தவனாக இருந்தால் என்ன, பகவானின் அடியவர். பிராமணங்கிறதுக்காக பிரௌனி பாயிண்ட்ஸ் 10 கிடைச்சுடாது. ராவணன் பிராமணன் தான். அவன் சீதையினிடத்தில் அபச்சாரப்பட்டான். தவறுதான்.
பிராமணங்கிறதுக்காக பிராமண குலத்தில் பிறந்த ராவணனை தாழ்த்தி பேசாதீர்கள், யாரும் சொல்லக்கூடாது. பண்ணது தப்புனா தப்புதான். இல்ல படிச்சுட்டானே, படிச்சதுனால ஞாபகம் வச்சுக்கோங்க. A mistake is a mistake. Whoever does it is a mistake. அந்த எண்ணம் வர வேண்டும். அந்த எண்ணம் வந்தால்தான் சமுதாயத்துல போராட மாட்டேன். பல பேர் என்ன சொல்றா, எங்க மதத்துல இருக்கக்கூடியவரை வட்ட தட்டிட்டு, ஏன் சுவாமி அவர் வெடிகுண்டெல்லாம் வச்சிருக்காரு அப்படின்னா மதத்தை சார்ந்தவர்னு பார்க்காதீங்க. தப்பு செய்தவர் தான் தப்பு செய்தவர். அது உம்ம மதத்தை எந்த வர்ணத்தை சேர்ந்தவர் இல்லை. அதை தான் இந்துக்களும் வைத்துக் கொள்ள வேண்டும். பிராமணன் தப்பு பண்ணிட்டா பரவாயில்ல சார், அவர் நிறைய கைங்கரியங்கள்லாம் பண்றாரு, அவர் ஏதாவது தப்பா பேசிவிட்டாருன்னா மன்னிச்சு. எப்படி மன்னிக்கிறது? தவறு இழைத்தால் யாரு செய்தாலும் தவறு. ஞானம் இருந்தால் யார்கிட்ட வேணாத ஆழ்வார் எடு கொடுமினீர் தொழுமின் கொடுமின் கொடுமின் யார்கிட்ட வேணாலும் ஞானத்தை வருகலாம். நம்ம ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் பிராமணர்கள் அல்ல. ஆனா அவாளுக்காகத்தான் திருமொழி திருநாள், திருவாயூர்மொழி திருநாள் அத்தியனோத்சவம் கோவில்கள்ல நடக்கிறது. அதனால பிராமணன் இல்லைங்கிறத பார்க்க கூடாது. ஞானத்தை எங்கிருந்தாலும் பருக வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருந்தால்தான் சமுதாயம் வாழும் அப்படிங்கிறது அடியனுடைய அபிப்பிராயம். இதுல யாரும் தப்பு சொல்ல, பிராமணர்கள் தான் காரணம், வைஷ்யர்கள் தான் காரணம். கிராமங்கள்ல நடக்கிற இடத்துல எல்லாம் எந்த சேஷாச்சாரி மாமா போய் சண்டை வச்சார் இல்லையே, அந்தந்த ஜாதிக்குள்ளேயே சண்டை போட்டு கூடாதுன்ற ஆழ்வார் சரித்திரம் எல்லாம் விளைந்த இந்த பூமியில் ஒற்றுமைக்கு நாம் பாடுபட வேண்டாமோ? எப்படி நம்ம இன்னொரு சக மனிதரை தாழ்த்தி பேசலாம்? அந்த எண்ணம் வரவே கூடாது என்பதற்காக ஆழ்வார் சொன்னார், அடிமையில் குடிமையில்லா அயல் சது பேரிமாறில் குடிமையில் கடமைப்பட்ட குக்கரில் பிறப்பரேலும் முடியினில் துளபம் வைத்தாய் முனிகழற் கண்பு செய்யும் அடியரை உகத்தி போலும் அரங்கமான அருளானே. அமரரோர் அங்கமாறும் வேதமோர் நான்கும் போதி தமர்களின் தலைவராய சாதி அந்தர்களேனும் நுமர்களின் பழிப்பாராகி நொடிப்பதோர் அளவில் ஆங்கே அவர்கள் தாம் புலையற் போலும் அரங்கமானவர்களானே. பழுதிலா ஒழுதலில்லா பரசது பேரிமார்கள் இடிகுலத்தவர்களேனும் எம் அடியார்கள் ஆகில் தொழுமினீர் கொடுமின் கொன்மின் என்று நின்னோடு ஒக்க வழிபட அருளினாய் போல் மதில் திருவரங்கத்தானே என்று தொண்டரடி பொடியாழ்வார் சமுதாய ஒற்றுமை பிராமணர் பாடிட்டார். சமுதாய ஒற்றுமை இருக்க வேண்டும் என்பதற்காக இதெல்லாம் தான் நம்ம அடையாளமா சொல்ல வேண்டுமே ஒழிய, இதெல்லாம் நமக்கு தெரியாம எடுத்துன்னு வச்சுக்கோ. அவன் எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்கா, பிராமணர்கள் தான் இது பண்ணிட்டு இருக்காங்கன்னா நம்ம சொல்லணும், தொண்டரடி பொடியாழ்வார் எப்படி உழைச்சிருக்கார், பாரதியார் எப்படி உழைச்சிருக்கார், ராமானுஜர் எப்படி உழைச்சிருக்கார், எப்படி ஜெயந்தர் பெரியவாழ்னா இவ்வளவு கைங்கரிய கிராமமா போய் பண்ணியிருக்கா. எல்லா ஆழ்வார்களும் ஒற்றுமைக்காக உழைச்சிருக்காங்கிற அந்த எண்ணம் வந்தால்தான் குழந்தைகள் ஸ்கூல்ல படிக்கும் போதும் சரி, உங்க குழந்தைகள் காலேஜுக்கு போகும்போதும் சரி, உங்க குழந்தைகள் நிறுவனத்துல வேலை பார்க்கும் போதும் சரி, இந்த உயர்த்தி தாழ்த்திங்கிற பேச்சே வராது. அது வராமல் இருந்தால்தான் இந்த சமுதாயம் வளரும் என்பது இந்த மேடையில வியாசபீடத்திலே என்னுடைய ஒரு கோரிக்கையா வைக்கிறேனே ஒழிய, இது யாரும் நான் தப்பு சொல்லல, இவா தப்பு அவ தப்புன்னு சொல்ல, ஒற்றுமைக்கு பாடுபடுவோம்ங்கிற இன்பத்தரை ஏசி பேசக்கூடாதுங்கிறது அடியனுடைய அபிப்பிராயம். அந்த பாசுரத்தை ஸ்ரவணி புக்கரில் பிறப்பரேனும் உலகாய்ந்தார் பொய்கள செய்யும் அடிமையில் குடிமையினார் குடிமையில் கடிமைப்பட்ட அமர ஓதனங்கமாகும் வேதமோர் நான் மோதி தமர்களின் தலைவராய காதிகளை படைப்பராயில் மொழித்த முதலாகவே அவர்களாயா போலும் கருணாயே அமர உலகம் வாழும் வேதமோர் நான் மோதி மகளை படிப்பதாவில்
அப்பேற்பட்ட திருப்பானாழ்வாரிடத்தில் இந்த லோகசாரங்க முனிங்கிறவர் அபச்சாரப்பட்டார். நகரு நகரு, கல்லை விட்டு எரிய ஏதோ அபச்சாரப்பட இவர் கடத்தை சுமந்து செல்ல பல விஷயங்கள் நடந்ததாக சரித்திர நூல்கள். கோவில் கதவு திறக்கலையா, பெருமாளுடைய நெற்றியிலேருந்து ரத்தம் வந்ததுங்கிறா, கோவில் கதவு திறக்கலைங்கிறா, நீ இரவுல வந்து பெருமாள் வந்து சொன்னாரா ஏண்டாப்பா இப்படி பண்ணிவிட்டியேன்னு. இதெல்லாம் இவ்வளவு விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும் போது பிராட்டி சொன்னாலாம், ஸ்ரீ மகாலட்சுமி ரங்கநாயகி, இதற்கு ஒரே ஒரு பிராயஷ்சித்தம் தான் முன்பு லோகசாரங்க முனி. என்னன்னு கேட்டாரா, சுதூரம் அபிகந்தவியம் எத்திர பாகவதாஸ்திரா, அவரிடத்துக்கு சென்று மன்னிப்பு கேட்டு அழைத்துவான். You hurt someone, you should feel the remorse. நான் பண்ணது சரிதான், அப்படித்தான் பேசுவேன், இந்த வார்த்தைகள் தான் பயன்படுத்துவேன். எப்படி ஒத்துக்க முடியும்? விமர்களை கழிப்பதார்கள் பெருமாளுடைய அடியவர். ஞாபகம், ஸ்ரீமத் ராமாயணத்துல ஒரு சத்தியான விஷயம் புலவர் கீரன் சொல்லி நான் சின்ன வயசுல கேட்டேன். பகவத அபச்சாரப்பட்டால் என்னன்னா, பெருமாளை ஏதாவது தூஷித்தால் அது தவறுதான். அதை விட கொடுமை பாகவத அபச்சாரம் படுவது, பகவானுடைய அடியவர்கள் பால் அபச்சாரப்படுவது. அதாவது சூரியன் தகிக்கிறார், கொதி கொதி கொதிப்பா. இப்ப நம்ம ஆஹா ஊகம் மழைங்களை எல்லாம் பார்த்தா இன்னும் 4 மாசத்தை பாருங்க, அவ்வளவுதான் வேர்வையா கொட்டும். நமக்குள்ளேயே மழை வரும், இங்கே மழை, அது ஆகாசத்திலே வந்து நமக்குள்ளேயே மழை வரும். ஏப்ரல் மே ஜூன் எல்லாம் தகிக்கும். சூரிய பகவான் இங்கே வந்து குடிக்கிட்டாலும் தோணும். இந்த மாநிலத்தை புகுந்துருக்க, ஆனா சூரிய பகவான் இங்கே குடி புகுந்துட்டாரா நமக்கு தோணி போயிடும். அப்படி கொதிக்கும். அப்ப நீங்க ரோட்ல போறேன், 12 மணி வெயில், ஏதோ வேலை போகணும், வேற வழியில போறேன், உங்களுக்கு 2 ஆப்ஷன். ஒண்ணு கேப் போட்டுக்கலாம், இல்லாட்டா காலணிகள் போட்டுக்கலாம். ஏதாவது ஒண்ணு, எது போட்டுப்பேன்? காலணி தான் போட்டு. ஆனா யோசிச்சு பாருங்க, சூரியன் கிட்டேந்து வரக்கூடிய தாபம் கிரணங்கள் நேர தலையில படுறது. சூரியன் கிட்டேந்து வரக்கூடிய தாபத்தை பூமி தேவி பெற்று சூடாக்கி திரும்பி நம்ம கால் கிட்ட கொடுக்கிறார். நேர வரக்கூடிய சூரியனுடைய கிரணங்களை தலையால தாங்க முடியாது. பூமியை பெற்று அது நம்ம கால் கிட்ட கொடுக்கறத நம்ம காலால தாங்க முடியல. தொப்பி வேண்டாம், காலணிகள் வேண்டும். பகவான் என்கின்ற சூரியன் நம்ம நேரா சோதிச்சா கூட நம்மளால தாங்கிட முடியுமா? பகவானுடைய அருள் பெற்ற பூமி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அடியவர் கஷ்டப்பட்டு அந்த அபச்சாரம் நம்ம கற்றுட்டோம்னா நம்ம திருப்பதியாக தாங்க முடியும். அதனாலதான் பகவத் அபச்சாரமும் பண்ணணும்னு சொல்லல, பண்ணிவிட்டா கூட அதுக்கு வழி உண்டு. பாகவத அபச்சாரத்துக்கு வழியே கிடையாதேப்பா. இந்த லோகசாரங்க முனி சென்றாரா, ஆழ்வார பார்த்தோன்னு சுவாமி அவர் பயந்துட்டார். எதுக்கு சுவாமி என்கிட்ட எல்லாம் போய் சுவாமி புரியல, ஐயோ உண்மை இடத்துல அபச்சாரம் பட்டுட்டேனே என் ரங்கநாயகி தாயார் வந்து சொன்னாலே நான் பண்ணது அபச்சாரம். உடனே சுமந்தாராம் தன் முதுகில் 2 திருவடியை பிடிச்சுட்டாராம். பிடிச்சிட்டு ஓடினாராம். ஞாபகம், பெருமாளுக்கு கோவில்களில் அநேக வாகனம், அனுமந்த வாகனம், சிம்ம வாகனம், அஸ்வவாகனம், கஜவாகனம், கருட வாகனம், எத்தனையோ வாகனங்கள் பகவானுக்கு உண்டு. அவனுக்கு கூட இல்லாத வாகனம் இந்த ஆழ்வாருக்கு முனி வாகனம். முனி வாகனமா இருக்கார். அதான் சுவாமி தேசிகன்
இந்த ஆழ்வார்பாடின அமரநாதி பிரான்கிற பிரபந்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணும்போது எழுதினார் முனிவாகன போகம்னு பேர் அந்த வியாக்கியானம். காட்டவே கண்டவாத கமலல்லாதை உண்டி கேட்ட உதர வந்த பெருமாறு கண்டம் செவ்வாய் வாட்டமே கண்களேறி முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாலர்த்தாள் பரவினோனே. ஓடினாராம், முனியை பிடித்துக் கொண்டாராம் முனிவாகனர். ஆழ்வார் பயப்படுறார். முதல் முறையா பெருமாளை சேவிக்க போறார். இவ்வளவு நாள காவேரி கரையிலேயே இருந்த அந்த பெருமாள் எப்படி இருப்பாரோ, சுருக்கமான சரித்திரம், உருக்கமான சரித்திரம். ஐயோ இந்த பெருமாள் எப்படி இருப்பாரோ நேர அடையவடைஞ்சான தாண்டினாளாம். சித்திரவீதியை தாண்டினாளாம், உத்தர வீதியை தாண்டினாளாம். இப்ப நம்ம அதெல்லாம் பாக்குறோம், பெரிய கோபுரம், ரங்கா கோபுரம், அப்பெல்லாம் அந்த கோபுரம் எல்லாம் இல்லையே. அதெல்லாம் தாண்டி உள்ள போயிட்டு இருக்கார் ஆழ்வார். அப்படியே சுமந்து கொண்டு போகும்போது பெருமாள் நினைச்சுட்டாராம், ஐயோ இந்த ஆழ்வாருடைய தமிழ் எனக்கு கிடைக்கணுமே. அதனால ஆழ்வாரோட கண்ணுக்கு நல்லா யோசிக்கும். ஆழ்வாருடைய அகக்கண்ணுக்கு இவ்வளவு நாள் அகக்கண்ணாலதானே பெருமாளை பார்த்துருக்காரு. உள்ளுக்குள்ள இன்னரை, அதுக்கு பெருமாள் தன்னுடைய முழு சேவையை இன்னரைக்கு காமிச்சாரா. ரங்கநாதரா எப்படி சயனிச்சுட்டு இருக்கோம். அப்ப பெருமாள் என்ன பண்ணுவாரா, போக்கஸ் பண்ணி லைட் போட்டு திருவடியை காமிப்பான். திருவடியை பாடேண்டா, ஐயோ என்னோட கனைத்தால பாடேண்டா, முட்டிய பாடேண்டா, தொடைய பாடேண்டா, ஐயோ என்னோட உதரத்தை பாடுடா, என்னோட தொப்புள் கேட்கறதுடா, உன்னுடைய பாடல் ஒண்ணு வரணுங்கிறதுடா, என் மார்ப பாரு, மகாலட்சுமி இருக்கா தெரியறதா, திருப்பானாழி பாடும், கழுத்து தெரியறதா அவனுக்கு. அதனால்தான் தனியன் என்ன தெரியுமோ, ஆழ்வார் பார்த்துட்டு பாடல, பெருமாள் காட்டி பாடினாராம். காட்டவே கட்ட பாதம். ஆழ்வாருடைய கழுத்து கேட்டு, ஐயோ எனக்கு ஒரு பாட்டு வேணுமே, அவர்கிட்ட கழுத்து காமி லைட்டை போட்டு காமிக்கிறார் பெருமாள். அதாவது மகாபெரிவாளை பத்தி ஒரு வார்த்தை இந்த இடத்துல சொல்லணும். இது ஒரு ஐதிஹ்யமா சொல்றேன், எனக்கு ரொம்ப டீடைல்ஸ் ஞாபகம் இல்ல, படிச்சிருக்கேன் கேட்டிருக்கேன். வயோதிகாள் மகாபெரிவா சஞ்சாரம் போயிட்டு இருக்கும்போது போயிருக்கா. போகும்போது பவர் கட்டெல்லாம் ரொம்ப உண்டே. அப்ப பெரியவா அவ இங்கதான் தங்கணும், கல்லை பார்த்தா அங்க படுத்துடுவார், ஒரு கொட்டாவை பார்த்தா அங்க படுத்துடுவார். இரவு வேளை அமாவாசையா ராத்திரி இருட்டு வந்திருக்கா, ரொம்ப பெரியவாளை பார்க்கணும்னு வந்திருக்கா. அப்படி இருள் சூழ்ந்திருக்கு. இல்ல நாளை காத்தால வாங்கோ, சூரியோதயம் ஆகட்டும், அப்ப பெரியவாளை பார்க்கணும், பெரியவா பா இங்கேன்னு கூப்பிட்டு டார்ச்சத்தை மூஞ்சில அடிச்சுட்டான். இப்போ இததானே நீ பார்க்கணும்னு பாரு. அதுக்குதான் சௌஷீல்யம்னு பேரு. அதாவது இவர் இப்ப டார்ச் அடிச்சு எது காமிக்கிற, நாளை காத்தால பார்த்துட்டு, அதுக்குதான் பகவான், அதுக்குதான் ஆச்சாரியன். எளிமையா இருக்கணும். அந்த எளிமை நமக்கு இருக்காரு. இப்ப நம்ம வேணா, I'm sorry, I think the appointments are all over. Morning 10 o'clock should do. அதுதான் நம்ம இப்படி புரியுறதோ. ஆச்சாரியனும் இல்லை, பகவானும் இல்லை, ஆனபடியால் தான் இப்படி இருக்கும். அந்த பகவான் காட்டவே கண்டவாத அப்படியே அகக்கண்ணுல பார்த்தாராம். ஒரு பாகமா பாடினார. என்னுடைய ஆச்சாரியன் தேசிகன் எழுதியிருக்க வியாக்கியானத்தை பாருங்க. சும்மா 2 வரி உங்களுக்கு நான் செய்வீங்க. திருக்கமல பாதம், பாவனத்துவ போக்கியத்துவங்களான சுபாஷ்ரயங்களான திருவடிகள், திருவுக்கு லீலா கமலம் போலே இருக்கிற பாதம் என்னவுமா. பெருமாளுடைய பாதம் எப்படி இருக்கா, திருவுக்கு லீலா கமலம். தாயார் என்ன சொல்ற, மகாலட்சுமி 2 கையில தாமரை வச்சுட்டு இருக்காங்க. தாமரை 2 தாமரை பிடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, திருவடியை பிடிச்சிட்டு இருக்கா இல்லையா பெருமாள் திருவடியை. இது ஒரு தாமரை, அது ஒரு தாமரை. திருவடியை 2த்தையும் பிடிச்சிட்டு தாமரை பிடிச்சிட்டு இருக்கா. இது நிஜம் தாமரை இல்ல, பெருமாளுங்கிற திருவடி தாமரையா. அரை சிவந்த ஆடையின் மேல் கடிச்சோடி ஆடையோடும் பல்கலனாய் நீ பைம்பொழில் கடிச்சோதி கலந்ததுவோ என்னும்படி திகழா நின்ற திருவரையில் மது கைடவ ருதிர பட்டலத்தாலே போலே பாடலமாய் மரகதகிரி மேகலையிலே பாலாதமம் பரந்தாற் போலே இருக்கிற திருப்பீதாம்பர விஷயமாய். புரியா மாதிரி சொல்றேன்னு பார்த்தா ஏதோ வியாக்கியானத்தை படிக்கிறேன். இந்த நடைக்கு மணி பிரவாளம் அப்படின்னு பேர். நான் படிச்சதுக்கு நான் 750 வருஷத்துக்கு முன்னாடி தேசிகன் எழுதின வியாக்கியானம் இதே மாநிலத்துல தான் எழுதிட்டார். ஒரு வரி 10 சப்தங்கள் இருக்குன்னா 6 சப்தங்கள் சம்ஸ்கிருதமா இருக்கும், 4 தமிழா இருக்கும். தமிழும் சம்ஸ்கிருதமும் ஒரு ரேஷியோல இருந்து கலந்து எழுதுவா. ஒண்ணு மணியா, இன்னொன்னு பவழமா. பொதுவா தாய்மார்களுக்கு தெரியும், ஒரு பவழம் நீங்க ரெட்டவழம் போக்குறேன்னு வச்சுக்கோ, ஒரு குண்டு மணி வைப்பேன், ஒரு பவழம், ஒரு குண்டு ஒரு பவழம், அப்படி வச்சுட்டே வருவேன். மணி பவழம், மணி பவழம், 2 மொழி, சம்ஸ்கிருதம் தமிழ், சம்ஸ்கிருதம் தமிழ். மணி பிரவாளம், மணி பிரவாளம்னு பேர். அப்படி மாத்தி மாத்தி வரும். அழகான அது கோத்தது போ தேசிகன் எடுக்கிறார்கள். மது கைடப ருதிர பட்டலத்தாலே போலே பாட்டலமாய் மரகத கிரி மேகலையிலே பாலாக்கபம் பறந்தார் போலே இருக்கிற திருப்பீதாம்பர விஷயமாய்.
மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சார் என்னன்னா, பெருமாள் கண்ணங்கரையில் இருக்க மூலவரும் கண்ணங்கரையில் இருப்பார். வாஸ்தவமாவே கரியான ஒரு காலை கண்ணங்கரையில் இருப்பார். அவர் நல்ல பிரைட் எல்லோட ஒரு வஸ்திரம் வச்சிருப்பார். நல்லா படிச்சுன்னு தெரிய பாரு. அப்படி இருக்க பெருமாள் அப்படி காலை கொஞ்சம் மடக்கி வச்சுக்கிறான். அவ மடக்கி வச்சுக்கும் போது எப்படி இருக்குமா, ராத்திரி முழுக்க இருட்டு. அப்போ இவருடைய திருநேனி ஒரு கருப்பும் பச்சையும் கலந்தா மாதிரி இருக்கு. கால் தொட மேல போட்டு இருக்கிற மஞ்சள் வஸ்திரம் அது அப்படியே கொஞ்சம் ரெண்டுத்தையும் எப்படி நான் காமிப்பேன். இப்ப காலை வந்து நீங்க நேரம் வச்சுக்கலாம், இப்படி காலை இப்படியும் வச்சுக்கலாமே. படுத்துக்கும் போது கால் இப்படி வரலாம் ஒண்ணும். அப்ப அந்த வஸ்திரம் எப்படி இருக்கு, இவருடைய உடம்பு பச்சை மாமலை போல இருக்கு. அங்க அந்த வஸ்திரம் வந்து சூரியன் உதிக்கிறாப்புல இருக்கு. நீங்க பெருமாளோட ஆங்கிள் இருந்து பாருங்க. அதுதான் சொன்ன மரகத கிரி மேக்கலையிலே பாலாதபம் பறந்தார் போலே இருக்கிற திருப்பீதாம்பர விஷயமாய் அப்படின்னு ஒரு வியாக்கியானம். இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 100 பக்கங்களுக்கு வியாக்கியானம் பண்ணிட்டார் இந்த பிரபந்தத்துக்கு தேசிகன். மேல் அயனை படைத்ததோர் எழில் உந்தி. இப்ப அடுத்தது பெருமாள் வந்து தன்னுடைய உந்திய காமிச்சான நாபிக்கு தேசிகன் எடுத்த நாளிகேத ஸ்புரிதரஜசா வேதசோ நிர்விமானா ரம்யாவத்த துதி சகஜனி ரங்கநாதஸ்ய நாபிகி. பெருமாளுடைய தொப்புளை தேடி போனோம். என்ன செஞ்சு கொஞ்சம் நன்னாவே நீ கேட்கறதுக்கு அவர் தொப்புளை தேடி போனோம்னா அந்த தொப்புளை சுத்தி தாமரையின் மகரந்த பொடிகள் இருக்குமா.